வணக்கம். வரம் டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் வாயிலாக நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாம், ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆவலாக இருக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஜூன் 2024 மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 12 ராசிகள்ல இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போம். அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும். அதோட உங்களுடைய தனுசு லக்னம் ராசி ரெண்டுக்கும் நீங்க நினைச்சுக்கலாம். இதுல உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க முடிவுக்கு வரணும். ஆனாலும் இது 80% உங்களுக்கு புரிந்து வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு நேர்கொண்ட பார்வை, அப்படி இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்னா தனுசு தான். ரொம்ப ஒரு நல்ல ராசி, ஒரு பிரமாதமான கோதண்ட ராசின்னு சொல்லுவோம். ராமருடைய வில் அம்பு, மூல நட்சத்திரம் அங்க, ஆஞ்சநேயருடைய உத்திராடம் அங்க, பூராடம் அங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு, குருவினுடைய வீடு வேற. இதெல்லாம் நிறைய ஒரு மதிப்பு மிக்க போற்றுதலுக்குரிய ராசியாகவும் தனுசு நம்ம பார்க்கிறோம். அந்த தனுசு உங்க ராசிநாதன், உங்க லக்னாதிபதினு வச்சுக்கோ, இல்ல ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரியாகிற காலம், கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு, வருமானத்துக்கு குறை வராது. 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் அப்படியே மெல்ல பிக்கப் ஆயிடும். 12ஆம் இடத்தை பார்க்கிறார், வெளிநாடு போக வைக்கும், வெளியூர் வெளி மாநிலம், தூர தேசம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு போயிட்டு வர்றது, கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது பண்றது, அன்னதானம் பண்றது, மருத்துவ செலவு வர்றது, இதுக்கெல்லாம் அப்படி எட்டி பார்க்கும். நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவது, இதெல்லாம் தனுசுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள்ல வந்துடும். இதுல 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சனி 3ல் ஆட்சி பெறாரு. வருமான பிளக்சுவேஷன் இருக்கும், அப்படி மாற்றம் ஏற்ற இறக்கமா இருக்கும். ஆனா 3ல் சனி உபஜயஸ்தானத்தில் இருப்பது கிஃப்ட், ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லுது, ஒரு பேராற்றலை சொல்லுது. அந்த உபஜயஸ்தானத்துல சனி இருந்தாலே வளர்ச்சி, முன்னேற்றம், புகழ், பெயர் எல்லாத்தையும் கொடுத்துரும். இடம் மாறி முன்னேறேன் அப்படின்னாலும் அந்த சனி சப்போர்ட் பண்ணிடும். 4ஆம் இடத்துல யார் இருக்கார்? ராகு. 4ல் ராகு. அப்ப தாயாருக்கு உடல் உத்தரம் வராம பாத்துக்குங்க, தாயாரோட கருத்து வேறுபாடு வராம பாத்துக்குங்க. தாயாருக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரிதல் இருக்காது, மன அழுத்தமா தான் இருக்கும். சொத்துக்களால், இடங்களால், வீடுகளால் வில்லங்கங்கள் இதெல்லாம் போகும். ஆனாலும் வழக்கு வெற்றி இந்த காலத்துல உண்டு. வழக்கு வெற்றி அடைய வைக்கக்கூடிய காலமாக தனுசு இருக்கும். 5ல் செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதி, புத்திநாதன், மனோகாரகன். உங்களுக்கு 5ல் பலம், ஒரு அதிர்ஷ்டத்துக்கானவன். அப்ப அந்த ஜூன் முழுவதும் அதிர்ஷ்ட மாசம் தான் தனுசுக்கு. எப்படியாவது நல்லது நடக்கும், ஒரு டேக்கப் இருக்கு, பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல பாருங்க, குரு, சுக்கிரன், சூரியன், புதன், 4 கிரகம் 6ல். அப்ப உங்க ராசி லக்னாதிபதி 6ல், 10 குடையவன் 6ல், 6 குடையவனே 6ல். ஹர்ஷ யோகம், 6ஆம் அதிபதி 6ல் இருந்தால் கொஞ்சம் ஒரு தொழிலை விரிவுபடுத்துற யோகத்தை கொடுத்துருவார், ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். 6 குடையவன் 6ல் அமர்வது பெரிய பலம், நல்லா இருக்கு. ஜூன் 15 வரைக்கும் அங்க இருப்பாங்க 3 பேர், சூரியன், சுக்கிரன், புதன். ஜூன் 15க்கு மேல 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ 9ஆம் அதிபதி 7ல். இந்த 2வது கல்யாணம் பண்ற சார், முதல் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சரியான காலம் ஜூன் மாசம். 2வது குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம். கல்யாணமே இல்லை சார், போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போகணும். ப்ரொமோஷன் இல்லை, வெளிநாடு போறேன், படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போறேன்னா கரெக்டான பீரியடு போகலாம். உங்க தந்தையாரோடு கருத்து வேறுபாடு, தந்தையாருக்கு உடல் உத்தரவு, தந்தையாருக்கு அலைச்சல் இருந்தா சரியாகிற காலம், பிரமாதமா இருக்கும். ஜூன் 15க்கு மேல ஒரு மாற்றமும், ஜூன் 15க்கு முன்னாடி ஒரு மாற்றமும், இப்படி 2 கலவையா இருக்கும். 2 மாற்றமே ஆல்மோஸ்ட் பரவாயில்லைன்னு தான் சொல்லுது, தப்பு வராது. 6ஆம் இடத்துல சுபர்களா நிறைஞ்சிருக்காங்க சூரியனை தவிர. அப்போ எதிரிகள் மறைமுகமா கூடுவாங்க. ஒரு பெண்ணே எதிரியா வரலாம், ரொம்ப சமுதாயத்துல மதிப்பு மிக்கவர்கள் எதிரியாக வரலாம். அப்ப அந்த காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இது ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல மெல்ல சூழ்நிலை மாறுறதை பார்க்கலாம். 5ஆம் அதிபதி 5ல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தைகளுக்கு அடிபடாம பார்த்துக்கணும், ஹெல்த் கவனம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அவமானம், அவச்சொல், அசிங்கம், பேரு கட்டுற மாதிரி லேசா எட்டி பார்க்கும் தனுசு, கொஞ்சம் கவனம்.
குழந்தைகளுக்காக ஏதாவது சுபகாரியம் குழந்தைகளுக்காக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது நல்லபடியா நடக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது இடமாற்றம் பண்ற ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறேன்னா நல்லபடியா. பூர்வீக சொத்துக்கள், உயில் சொத்துக்கள், பாகப்பிரிவினை இதெல்லாம் நான் செய்யலாமான்னா அதுக்கு சூப்பரான பீரியட், நல்லா இருக்கும். குலதெய்வ கோயில்ல நீங்க போய் முன்னாடி நின்று ஏதாவது ஒரு நல்லது, ஒரு இந்த சாமிக்காக, தெய்வத்துக்காக, குல தெய்வத்துக்காக நான் ஏதாவது பண்றேன்னா அதுக்கான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு அது மிக இல்லை. ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பா சொல்லப்படுது. சிறப்பா இருக்கு, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது அப்படியே மெல்ல போயிட்டு இருக்கும், நகர்த்துரும், தப்பு வராது. அதே போல உங்களுக்கு இந்த தனுசு அந்த வக்ரம் ஆவார் இப்ப இடையில குரு, அது உங்களுக்கு ஒரு போற்றுதலும் புகழும் கொடுக்கும் ஒரு 4 மாசம் 5 மாசம். ஆனா இப்ப 6ல இருக்கார், ஜூன் ஃபுல்லா 6ல. அவர் எதிரிகளை கிரியேட் பண்ணாம பாத்துக்கணும். எதிரிகள் பெரிய அளவுல கிரியேட் ஆகாம நீங்க கவனமா பாத்தீங்கன்னா நல்லவங்க மாதிரியே தெரியுவாங்க சார். பக்கத்துல அவங்க நம்பி சொல்றதா வேண்டாமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ண வச்சோம். தனுசுக்காரங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும், நல்லா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துல சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர் இருந்தா வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும். உங்க உணவு பழக்க வழக்கம் எல்லாம் இப்ப கொஞ்சம் மாறும், ஃபுட் ஹேபிட் மாறும். ஹெல்த் படுத்திக்கிட்டே இருந்தது சார் அப்படின்னா ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஜூன் 15க்கு மேல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஜூன் 15 வரைக்கும் குழப்பம் பண்ணும். ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட டிஸ்டர்பா இருக்கும், ஐயோ என்னது மறுபடியும் அதே மாதிரி இருக்கே. ஆனா ஜூன் 15க்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே மாறும். அந்த கிரக பலன்களால உங்களை குழப்பம் பண்ணும், அந்த டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா அது மிகையே அல்ல. 4ல ராகு இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும். கண்டிப்பா உணவு பழக்க வழக்கத்தால ஃபுட் பாய்சன், பல்லு தொந்தரவு, கண்ணு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல மெல்ல எட்டி பார்க்கும். அந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும். வீசிங் வர்றது, ஸ்கின் தொந்தரவு வர்றது, அதெல்லாம் லேசா டிஸ்டர்ப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இப்ப உங்களை கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்க வைக்கும், கடன் வாங்க வைக்கும், அல்லது வட்டி கட்ட வைக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக பணத்தை நோக்கி ஓட வைக்கும். கடன் வாங்கித்தான்ப்பா டூர் போனேன், கடன் வாங்கித்தான்ப்பா இன்னொருத்தர் கொடுத்தேன், கடன் வாங்கித்தான் வீட்டை கட்டினேன். லோன் கிடைக்குமானா கிடைக்கும். லோன் கிடைக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு காலமா சொல்லப்படுது. எனவே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 2024 ஜூன் மாசம் ஒரு ஆவரேஜான மாசம். பாதி மாசம் ஆவரேஜ், பாதி மாசம் ஒரு 75%. ஸோ சமாளிக்கக்கூடிய மாசமா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.